என்னம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, லேட் ஆகி போச்சு. சமைக்க வேற செய்யல, கொஞ்சம் சமைச்சு மட்டும் வச்சிரேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் செஞ்சு வச்சுக்கிறேன். கூட சமைச்சிரு. சரி, ஓகே. நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. கிளம்பிட்டாங்களா? ஒரு நாள் வீட்டில் இருந்துடக்கூடாது. சமையல் இதை பண்ணு அதை பண்ணு சொல்ல வேண்டியது. சரி, 9 தானே ஆகுது. கொஞ்சம் தூங்கி வச்சு சமைப்போம். A few moments later. இன்னும் சமைக்க வர சொன்னாங்களே, மணி என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். ஐயோ, 12:30. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீ என்ன தூங்கிட்டியா? சமையல் பண்ணுங்க. நீங்க சொன்ன உடனே நான் சமைக்கலாம்னு சொல்லி போனோமா, பார்த்தா கால் ரொம்ப சுளுக்கிக்கிச்சுமா. அதான் என்னால சுத்தமா நிக்க முடியல. அதனால நான் வந்து படுத்துட்டேன். இப்பதாம்மா எழுந்து வரேன். அச்சோ, நல்லா வலிக்குதா? ஆமாம்மா, பயங்கரமா சுருக்கி இருக்குமா. காலே நடக்க முடியல. கையில போட்டு விடவா? இல்லம்மா, நான் பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன்மா. நீங்க சமைச்சிட்டீங்களா? இப்பதானம்மா நானே வந்தேன். அப்படியா? சரிம்மா, நீ போய் உட்காரு. நானே சமைச்சிட்டு கூப்பிடுறேன் போ. சரி, ஓகேம்மா. இங்க ஆளை காணும். சமைச்சு வச்சுட்டாங்களோ? என்னென்ன சமைச்சிருக்காங்க? ரசம் போட்டு பொரியல் சோறு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களா? சரி, இதே கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுவோம். அப்புறமா சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு சரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். எங்க இவங்களை இன்னும் ஆளை காணோம்? என்னதான் பண்றாங்க பாத்ரூம்ல? சரி, நம்ம சாப்பிடுவோம். பசிக்குது ரொம்ப. நீ சாப்பிட்றியா? கல்வி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. சரி சரி, அப்படியே இருந்தா தம்பி தானே ஆஸ்பத்திரி போலான்னு. சரிம்மா. சரி, ஓகே, சாப்பிடு. ஐயோ, எந்த காலம் ஒன்றும் தெரியலையே. இந்த காலம் தான் இருக்கும். சரி, அப்பெல்லாம் இடது காலை ஊன்னா இப்போ வலது காலை ஊனிட்டு போறா. எம்மி, மறந்து வலது காலை ஊனிட்டு போற. இடது கால தானே வலிக்குது. வலது காலை ஊனிட்டு போற. கவனிக்கலையா நீ? ஐயோ, சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு என்னென்ன கதையெல்லாம் சொல்றல்ல நீ. இல்லாத வழியெல்லாம் இருக்குதுங்கிற. போங்கம்மா போங்க. இதான் வரட்டி என் பிள்ளை. அவங்கிட்ட சொல்றேன், அப்பதான் நீ அடங்குவ. இல்லம்மா, அப்படிலாம்